நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கர்நாடகா ஸ்டைல் புரோக்கன் வீட் கிச்சடி, அதாவது சம்பா கோதுமை ரவை கிச்சடி. அதுக்கு வந்து 1.5 கப் வந்து கோதுமை ரவை எடுத்துக்கலாம், இது ரொம்ப பெருசாக இருக்கும். 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு. ஸோ இதை நல்லா வறுத்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வாசனை வர வரைக்கும். ஸோ இந்த கோதுமை ரவை வந்து பெருசாக இருக்கிறதுனால முதல்ல நல்லா வறுத்துட்டோன்னா இது வந்து உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, ஸோ இதை போட்டுட்டும் நம்ம வதக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் 1, உருளைக்கிழங்கு 1, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். ஸோ கேரட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம், அந்த ஆனியன் நல்லா வதங்குற அளவுக்கு. இப்போ தக்காளி 1 போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சடிங்கிறதுனால இது 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உப்பு தேவையான அளவு. ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ 4 கப் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஸோ இதை கொதிச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த அந்த கோதுமை ரவை, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா இந்த ப்ரெஷர் குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வந்து விட்டுட்டோன்னா பர்ஃபெக்டான உதிரி உதிரியான நமக்கு வந்து சம்பா கோதுமை ரவை கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம், கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுங்க, ஸ்டீம் போனதுக்கப்புறம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது உடையாது, ஸ்டிக்கியாக இருக்காது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூங் தாலோடு சேர்ந்துட்டு. நம்ம இதை வந்து சட்னியோடு எடுத்துக்கலாம், சிப்ஸோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா தயிரோடு எடுத்துக்கலாம். ரைத்தா, தயிர் எதோடு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.